Very good morning. ஒரு நாள் 2 பூனைக்குட்டிகள் கொல்லைப்புறத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன. வீட்டில் இருந்த பெண்மணி பான்கேக் செய்வதை பார்த்தார்கள். அது மிகவும் நன்றாக இருந்தது. அந்த பெண்மணி பார்க்காத நேரத்தில் பூனைக்குட்டிகள் உள்ளே சென்று ஒரு பான்கேக்கை திருடின. அவை வெளியே ஓடி வந்து, பான்கேக்கை யார் சாப்பிடுவார்கள் என்று சண்டையிட ஆரம்பித்தன. அந்த பக்கம் ஒரு பணம் வந்து அவர்கள் சண்டையிடுவதை பார்த்தது. அது, என்ன பிரச்சனை? உங்கள் இருவருக்கும் நான் உதவட்டும் என்று கேட்டது. ஒவ்வொரு பூனைக்குட்டியும், நான் இந்த பான்கேக்கை எடுத்துக்கொண்டேன். அதனால் நான் அதை சாப்பிட விரும்புகிறேன் என்றது. குரங்கு, நீங்கள் இருவரும் அதை எடுத்துக்கொண்டீர்கள். எனவே உங்கள் இருவருக்கும் பங்கு உண்டு. அதை கொடுங்கள். சரியாக பாதியாக பிரிக்க நான் உங்களுக்கு உதவுவேன் என்றது. பூனைக்குட்டிகள் குரங்கிடம் பான்கேக்கை கொடுத்தன. குரங்கு பான்கேக்கை 2 துண்டுகளாகச் செய்தது. அது ஒவ்வொரு கையிலும் துண்டுகளை எடுத்து பார்த்தது. மம், இந்த பக்கம் கொஞ்சம் பெரியது. அது அதில் ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டது. இப்போது நான் சரிபார்க்கிறேன். மம், இப்போது மறுபக்கம் கொஞ்சம் பெரியது. அது அந்த பக்கத்தில் இருந்து ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டது. அதேபோல் அது சில முறை செய்தது. பூனைக்குட்டிகள் அதை பார்த்து கொண்டிருந்தன. பின்னர் பணம் தங்களை முட்டாளாக்கி, உண்மையில் தங்கள் கண்களுக்கு முன்பாக தங்கள் பான்கேக்கை சாப்பிடுவதை உணர்ந்தன. அவர்கள் இருவரும் பான்கேக்கை திரும்ப பெற விரும்பினர். இதற்கிடையில் பணம் பான்கேக்கை தின்று முடித்துவிட்டு வேகமாக மரத்தில் ஏறிச் சென்றது. பூனைக்குட்டிகள் பெருமூச்சு விட்டு, நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிடாவிட்டால் நாம் பான்கேக்கை இழந்திருக்க மாட்டோம். இப்போது நம்மில் இருவருக்கும் அது கிடைக்கவில்லை என்றன. நீதி, நாம் நமக்குள் சண்டையிடும்போது வேறு யாராவது அதிலிருந்து பயனடைவார்கள். பூனைகள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து அப்பத்தின் துண்டை பகிர்ந்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் அவை சாப்பிட்டிருக்கும். மேலும் அவை எப்போதும் சிறந்த நண்பர்களாக இருந்திருக்கும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.